அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சௌச்சவ் கூட்டு அல்லது பொரியல் பண்ணி சாப்பிட்டோமா? ஓகே. நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சௌச்சவ் மாதிரியான சில காய் நறுக்கும்போது, அதாவது அந்த சௌச்சவ் நறுக்கிட்ட பிறகு அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை சீவி என்ன பண்ணுவாங்க, தோலை எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. தோலை தூக்கி போடாமல் அதை இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்து துவையல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அதனுடைய தோலும் அதில் இருக்கக்கூடிய சத்தும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சமையல் பற்றின வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்கலாம். இந்த சௌச்சவ் நறுக்கி நம்ம அந்த காயை பொரியல் அல்லது கூட்டு பண்ணி சாப்பிட்ருவோம். தோல் இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா அலம்பி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக நறுக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. விட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை போட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த சௌச்சவ் தோல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், அதில் கொட்டி அதையும் ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு ஒரு மிக்சியில் ஜாரில் இந்த கலவையை அதில் போட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் போட்டுக்கோங்க. 2 வெந்தயம் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போடுங்க. போட்டு அந்த மிக்சியில் போட்டிருக்கிறத ரொம்ப குழைய, அதாவது ரொம்ப மையாக அரைக்காமல் 1க்கு பாதிக்கும் கம்மியாக கொஞ்சம் ஒரு கரகர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அதை நல்லா அரைச்சி என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெடித்த பிறகு அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்த பிறகு அதை அப்படியே எடுத்து இந்த துவையலில் ஆட் பண்ணிடுங்க. போட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இதில் பூண்டு சேர்க்குறவங்க பூண்டு தேவைப்பட்டால் அதை வெங்காயம், தக்காளி வதக்கும் போது அந்த பூண்டையும் போட்டு அதையும் வதக்கி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்து ஒரு இது போன்ற சமையல் குறிப்புகளில், சமையல் வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இது பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.